நான் விசிட் பண்ற நிறைய கம்பெனிகள்ல பார்த்துருக்கிறது என்னன்னா, முன்னாடி ரிசப்ஷன்ல பெருசா ஒரு விஷன், மிஷன் அண்ட் வேல்யூஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனா, அது அங்க வேலை பண்ற ஒவ்வொருடைய எம்ப்ளாயியுடைய மனசுக்குள்ள இருக்காங்கிறது தான் கேள்வி. நீங்க வேணா ஆஸ் அ பிசினஸ் ஓனர், ஆஸ் அ சிஇஓ, ஆஸ் அன் எம்டி உங்களுக்கு இத பத்தி கிளியரான ஐடியா இருக்கலாம். ஆனா, உங்க கம்பெனில லாஸ்ட் எம்ப்ளாயி, கிளீனிங் எம்ப்ளாயி எடுத்தா கூட அவங்களுக்கு தெரியணும். நீங்க இந்த விஷன் எழுதுறதுல என்ன மீன் பண்றீங்க? அதனுடைய ரியலான அர்த்தம் என்ன? அது எதற்காக எழுதியிருக்கோம்? அந்த மாரி ஒரு ஐடியாவே இல்லாம, சும்மா எல்லாரும் விஷன், மிஷன், வேல்யூ மட்டும் படிச்சுட்டு போச்சுன்னா, கம்பெனி எப்பவுமே நீங்க நெனைக்கிற லெவல்ல, நீங்க நெனைக்கிற ஒரு ரீதியில முன்னுக்கு வரவே வராதுங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது என்னது? டெய்லி டீம் மீட்டிங் பண்றீங்க அப்படின்னா, அந்த டீம் மீட்டிங்ல இந்த விஷன், மிஷன், வேல்யூ சிஸ்டத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கிஸ்ட். என்ன? அதனுடைய ஒரு சுருக்கமா சொல்ல போச்சுன்னா, அது அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால என்ன மீன் பண்றீங்கிறத அவங்களுக்கு புரியிற மாரி நீங்க சொல்லணும். சொன்னா மட்டும் பத்தாது. அவங்களுடைய மனசுல அது பதியிற மாரி, அவங்ககிட்டயும் அதுக்கா தேவையான சில காரியங்கள், அவங்களுடைய ஏரியால, அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணினா இந்த லெவலுக்கு போக முடியுங்கிறது அவங்களாலேயே இவால்வ் பண்ணி மீட்டிங்ல சொல்லணும். அப்படிதான் அவங்களோட மனசுக்குள்ள அந்த கல்ச்சர கொண்டு வர முடியும். நாளையில இருந்து வீக்லி மீட்டிங்ல அல்லது டெய்லி மீட்டிங் இருக்குன்னா, டெய்லி மீட்டிங்ல இத ட்ரை பண்ணுங்க.